திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கடுமையான நிதி நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆண்டுதோறும் சுமார் 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டு மாநிலத்தின் கடன் சுமை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பொறுப்பற்ற கடன் வாங்கல் மற்றும் நிர்வாக குளறுபடிகள் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாக அமைகிறது என்று அதிமுக கூறியுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் முன்னதாக அளித்த ஒரு அறிக்கையை குறிப்பிட்ட திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் 30,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணம் முதலமைச்சரின் மகன் மற்றும் மருமகனுக்கு சென்றதாகவும் அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதை நினைவு கூர்ந்தது. ஒரு ஆண்டிலேயே இந்த அளவு ஊழல் என்றால் 56 மாத கால ஆட்சியில் நடந்த கொள்ளையின் அளவை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின்படி பின்வரும் துறைகளில் பெரும் ஊழல்கள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 64,000 கோடியும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ராஜ் துறை 60,000 கோடி, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 60,000 கோடி, மின்சாரத்துறை 55,000 கோடி, மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை 50,000 கோடி, பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலைத்துறை 20,000 கோடி, நீர்வளத்துறை 17,000 கோடி, பெருநகர சென்னை மாநகராட்சி 10,000 கோடி, தொழில்துறை 8,000 கோடி, பள்ளிக்கல்வித்துறை 5,000 கோடி, சமூக நலத்துறை 5,000 கோடி, வேளாண்மை துறை 5,000 கோடி, சுகாதாரத்துறை 4,000 கோடி, உயர்கல்வித்துறை 1,500 கோடி, இந்து சமய அறநிலைத்துறை 1,000 கோடி, ஆதிதிராவிட நலத்துறை 1,000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை 500 கோடி, சிறைத்துறை 500 கோடி, சுற்றுலாத்துறை 250 கோடி, பால்வள மேம்பாட்டுத்துறை 250 கோடி. இந்த 4 லட்சம் கோடி ஊழல் புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும், இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான சிறப்பு விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் அதிமுக முறைப்படி வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களுக்கு தூய்மையான நிர்வாகம் கிடைக்க வேண்டும். பொது பணத்தை பட்ட பகலில் கொள்ளையடிப்பது தண்டிக்கப்படாமல் போகக்கூடாது என்று அதிமுக உறுதியுடன் தெரிவித்துள்ளது.